தோற்றம். என்னுடைய சின்ன வயசுங்கிறது என்னுடைய கிராமத்துல இருந்து ஆரம்பிக்குது. என்னுடைய பெற்றோர், எங்கள் அப்பா பேர் கோயில் பிச்சை, அம்மா பேர் சரோஜா. எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர். ஆசிரியர் மட்டும் இல்லை, எங்கள் சபையில் அவங்க தான் சபை ஊழியர், கேட்டகிஸ்ட்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஒரு 40 வருஷங்கள் மொத்தத்தில் சபை ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு தான் என்னை ஒரு குருவானவராக ஆக்கியிருக்கு. அப்பா குருவானவர்களோடு கூட, பாஸ்டர்ஸோடு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே இருப்பாங்க. அதனால என்னைய மூத்த மகன் அங்கிற விதத்துல என்னை ஊழியத்திற்கு என்று என்னுடைய பெற்றோர் தான் என்னை அர்ப்பணிக்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா உண்டு. என்னுடைய இள வயது அந்த குடும்ப வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமானது. என்னுடைய அப்பா, அம்மா, ஒரு அக்கா, 4 தம்பிகள், ஒரு தங்கச்சி, மொத்தம் நாங்க 7 பேர். 2 தம்பி இங்க யூஏல அந்த இள வயதுல நாங்க மொத்தம் 7 பேர் குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க. வீட்டுல ஒன்னா இருந்து வளர்ந்த அந்த நினைவுகள் என்னைக்குமே மறக்க முடியாத நினைவுகள். அந்த பிளசன்ட் அட்மாஸ்பியர் எங்க பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்திருந்தாலும் எங்களுக்கு கஷ்டம் தெரியாத அளவிற்கு எங்களை உருவாக்கி விட்டாங்க. அடுத்தது என்னுடைய கிராமம் ஒரு அழகான கிராமம், போலையர்புரம் என்கின்ற கிராமம், தூத்துக்குடி மாவட்டத்தில் அது இருக்கு. சுற்றிலும் பச்சையான வயல், ஊருக்கு நடுவில் ஒரு ஆலயம், ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம். அந்த ஆலயமும் பள்ளிக்கூடம் தான் என்னைய உருவாக்கி விட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எங்க அப்பா சபை ஊழியராக இருந்ததுனால ஆலயத்தோட கூட ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் எப்பவுமே. 8th வரைக்கும் ஊர்ல இருந்து நடுநிலை பள்ளியில படிக்கிறேன். அப்போ அந்த பள்ளிக்கூடமும் ஆலயமும் என்னுடைய பேசிக் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப காரணமா இருந்தது. அப்புறம் 9th இருந்து 12th வரைக்கும் பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி முதலூர் என்கின்ற கிராமம் இருக்கு. இந்த முதலூர் கிராமம் முதல் கிறிஸ்தவர்களுடைய குடியிருப்பு. 1799 ஆண்டுன்னு நினைக்கிறேன். அதான் முதல் கிறிஸ்தவ கிராமம், தெலுமாது கிறிஸ்தவர்கள் இருந்த கிராமம். அங்கதான் 9th இருந்து 12th வரைக்கும் நான் படிக்கிறேன். இள வயதுல நல்ல அனுபவங்களை ஆண்டவர் எனக்கு ஆலயத்துல இருந்தும் அந்த பள்ளிக்கூடங்கள் மூலமாகவும் கொடுத்தார். என்னுடைய பெற்றோர் என்னைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்திருந்தாலும் சின்ன வயதுல இருந்தே ஆண்டவர் என்னோடு கூட பேசி, எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே எனக்குள்ள வரல. நான் ஊழியத்து போகணுங்கிற தாகம் சின்ன வயசுல இருந்தே எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா, நான் 12th வரைக்கும் முதலூர் ஸ்கூல்ல படிச்சேன்னு சொன்னேன். அப்புறம் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நேசரத் மர்காசிஸ் காலேஜ்ல படிக்கிறேன். முடிச்சுட்டு MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆதித்தனார் காலேஜ் திருச்செந்தூர்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 years ஆந்திர பிரதேஷ்ல மெஹபூப் நகர்ங்கிற இடத்துல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு ஊழியத்துக்கு போகணுங்கிற ஒரு தாக்கம் உள்ள இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை, எப்படி படிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இதெல்லாம் போக முடியாத அளவுக்கு நிறைய தடைகள். அப்போ அங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் MPhil கரஸ்ல முடிக்கிறேன். இப்போ MA MPhil என்னுடைய குவாலிஃபிகேஷன் ஆகுது. 2 வருஷம் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது பிள்ளைங்கிட்ட நான் கேட்பேன், வாட் இஸ் யுவர் எய்ம் அப்படின்னு கேட்கும்போது பிள்ளைங்க நிறைய அவங்களுடைய எய்ம்ஸ் சொல்லுவாங்க. பதிலுக்கு என்கிட்டையும் கேட்பாங்க, வாட் வாஸ் யுவர் எய்ம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது நான் சொல்லுவேன், ஐ வாண்ட் டு பிகம் அ ப்ரீஸ்ட் அப்படிதான் சொல்லுவேன். பாஸ்டர் ஆகணும் அப்படிதான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு நீங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு டைம் வரும், ஆண்டவர் அழைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் எனக்குள்ள இருந்துச்சு. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க 2 வருஷம் டீச்சர்ஸ் அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப பொள்ளாச்சியில எனக்கு ஒரு ஸ்கூல்ல அப்போ ஜாயின் பண்ணி நான் 2 weeks அங்க இருந்திருப்பேன். ஆனா என்னால அங்க இருக்க முடியல. 2 years ஆந்திராவில் இருந்த என்னால நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பொள்ளாச்சியில இருக்க முடியல. அந்த சூழ்நிலைகள் எனக்கு சரியா அமையல. அப்பதான் ஓகே, திஸ் இஸ் த ரைட் டைம். அப்போ ஊழியத்திற்கான அழைப்பும் அந்த நேரத்துல எனக்கு கிடைச்சது. என்னுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆனது எங்க கிராமத்துக்கு பக்கத்துல, அதாவது போலையர்புரம், முதலூர் இதெல்லாம் சொல்றேன் பார்த்தீங்க, அதுக்கு பக்கத்துல கடாட்சபுரம்னு ஒரு கிராமம். அங்க இருக்கிற பாஸ்டர் அங்க இருக்கிற சபைக்கு ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க. அங்க வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி நானும் எங்க அப்பா அம்மா போய் அவங்களை பார்த்து, அப்போ கடாட்சபுரம், அந்த கடாட்சபுரம் பாஸ்டரேட்ல இருக்கக்கூடிய மெய்யூர் அந்த கிராமத்துலதான் என்னுடைய ஊழியம் முதல்ல ஆரம்பமாச்சு. அங்கிருந்து ஒரு 3 வருஷம் அங்க இறையியல் கல்லூரிக்கு போறதுக்கு முன்னாடி
நாங்கள் ஒரு 3 வருஷம் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங், என்னுடைய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது, என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. அது நான் பைபிள் காலேஜ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் நான் ஸ்கூலுக்கு போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பெங்களூர் யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் வந்து என்னைய வந்து சின்ன வயசுல இருந்து ஓகே இதை தான் படிக்கணும், இங்க போகணும், இங்க இவர் ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் பிளான் பண்ணி என்னை நடத்துறது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவபூர்வமா நான் பார்த்துருக்கேன். எந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தாலும் அது என்னுடைய ஊழியத்துக்கு ஒரு ஆயத்தமாகத்தான் நான் நினைத்தேன். ஆண்டவர் என்னை இன்னும் பக்குவப்படுத்துகிறார், இன்னும் வழி நடத்துகிறாருங்கிறத நான் என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல என்னுடைய 3 வருஷம் அந்த கடாட்சபுரம் பாஸ்டர் நெய்யூர் சபையில செஞ்ச ஊழியங்களும் அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். கடாட்சபுரத்துல நான் ஜாயின் பண்றது 2004 to 2007 நான் அங்க ஊழியம் பண்றேன். 2007ல பெங்களூர் யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ்ல எனக்கு படிப்பதற்கு இடம் கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் திருமண்டலத்துல இருந்து எங்களை செலக்ட் பண்ணி எங்களை பைபிள் காலேஜுக்கு அனுப்புவாங்க. திருமண்டலம் 2003ல புது திருமண்டலமா திருநெல்வேலியில இருந்து பிரிஞ்சு புது திருமண்டலமா வந்ததுக்கு அப்புறம் நீங்களே ஓனா செல்ஃபா படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள எடுத்துக்குவோன்னு சொல்லி அந்த நியூ மெத்தடை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் 3 வருஷம் அதுல ஒர்க் பண்ணியிருந்தோம். திரும்ப பைபிள் காலேஜ் போய் செல்ஃப் ஃபினான்ஸ்ல நாங்கள் படிச்சுட்டு வரும்பொழுது நிறைய சபை மக்கள், நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண சபையார் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் எங்களை படிக்க வச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு நான் அதற்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். அப்போ 4 வருஷம் படிக்கணும். அப்போ எனக்கு பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது 27 ஏஜ். அப்புறம் செகண்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ். செகண்ட் இயர் முடிச்சு மேரேஜ் ஆகுது. பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணி செகண்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ். அவங்களும் அதாவது என்னுடைய மனைவி ஸ்மைலி சுதாகர், நானுமா தேர்ட் இயருக்கு உள்ள போய் ஃபேமிலி அகாமடேஷன்ல அப்புறம் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ என்னுடைய ஸ்டடீஸுக்கும் சரி, அதுக்கப்புறம் என்னுடைய ஊழியத்துக்கும் சரி, என்னோட கூட முழுசுமா சப்போர்ட் பண்ணி எப்பவுமே என் கூட என்கரேஜ் பண்ணி எனக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்து எல்லாத்தையும் சப்போர்ட்டிவா இருக்கிறது என்னுடைய மனைவி. அதுல அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. அதே போல பிள்ளைங்க, நான் தேர்ட் இயர் முடிச்ச உடனே எனக்கு அடுத்து மூத்த மகன் பிறக்கிறான். நாங்க ஃபைனல் இயர் இருக்கும்போது நான் மனைவி, மூத்த மகன் அப்போ அங்க இருக்கும்போதே எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ முடிச்சு வரும்பொழுது நான், என் மனைவி, என்னுடைய மகனுக்கு 1 வயசு ஆகுது. அதான் நாங்க பைபிள் காலேஜ்ல இருந்து வெளியே வரோம். அப்போ எங்களுடைய பிள்ளைகளுடைய சப்போர்ட்டும் அதுல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாங்க எங்க போனாலும் எந்த இடத்துக்கும் எங்க கூட முகம் கூடாம வர்றதுக்கு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய எல்லாத்தையுமே விட்டுட்டு உடனே எங்க கூட வர்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைங்க எங்க கூட சப்போர்ட்டிவா இருக்கு. அப்போ பைபிள் காலேஜ் 2011ல நான் முடிச்சு தூத்துக்குடி நாசரேத் டயசிஸ்ல, எங்க டயசிஸ்ல உடன்குடின்னு ஒரு கிராமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்தியா நகரம் சொல்லி சொல்லுவோம். கிறிஸ்தியா நகரம் பாஸ்டேட்ல சந்தையிடியூருங்கிற ஒரு சர்ச்சில் நான் போய் கேட்டகிஸ்டா நான் ஜாயின் பண்றேன். அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் அங்கே கேட்டகிஸ்டாவே ஒர்க் பண்ணேன். அப்பவும் நாங்க 3 பேரா போறோம். அங்கதான் எங்களுக்கு 2வது பையன் பிறந்தான். 2013ல 2வது பையன் பிறந்தான். 2017 வரைக்கும் ஒரே சர்ச்சில் நாங்க ஊழியம் பண்ணோம், குடும்பமா இருந்து. 2017 வரை 2011 to 2017 வரைக்கும் ஊழியம் பண்ணோம். அப்போ எங்களுக்கு குருவானவரா அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆர்டினேஷனுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த டைம்ல எங்களுக்கு கொஞ்ச நாள் பேராயர் இல்லாம இருந்தாங்க. அதனால எங்களுடைய ஆர்டினேஷன் வந்து டிலே ஆயிடுச்சு. 2017ல அப்புறம் எங்களுக்கு பேராயர் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் 2017 செப்டம்பர்ல தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டினேஷன், அதாவது டீக்கன் ஆர்டினேஷன் சொல்லுவாங்க. டீக்கன் ஆர்டினேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க 2017 செப்டம்பர்ல. அப்போ முதல்ல உதவி குருவானவரா புதியம்புத்தூருங்கிற ஒரு சபையில எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. மகிழ்ச்சியா குடும்பமா அந்த சபையில நாங்க இந்த சந்தையுடைய சபையில நாங்க 7 இயர்ஸ் இருந்திருக்கிறோம். ஆர்டினேஷனுக்கு அப்புறம் புதியம்புத்தூர் சபையில நாங்க
அங்கே 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். 2017 எனக்கு ஆர்டினேஷன். 2018 மார்ச்ல எனக்கு ஃபுல் ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க, ப்ரெஸ்பைட்டர் ஆர்டினேஷன். அதுவும் அங்கே புதியம்புத்தூர்ல இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஆர்டினேஷன் கிடைச்சது. அதுக்கப்புறமும் அங்கே 2019 வரைக்கும் அங்கேயே நாங்கள் ஊழியம் பண்ணோம். அந்த பாஸ்டேட்ல ஒரு 9 சபைகள் உண்டு. எல்லா சபைகளுக்கும் போய் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, எங்களுடைய மக்களோட கூட நல்லா பழகுவதற்கு, அவங்க எங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுல இந்த சந்தையடியூர் திருச்சபை நான் சொன்ன 7 வருஷம் இருந்தோம். அந்த திருச்சபை மக்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எப்பவுமே கான்டாக்ட்ல இருப்பாங்க. எந்த சபையில நாங்க இருந்தாலும் மக்கள் எங்களை அன்போடு கூட எங்க கூட இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ற மக்களா தான் இருக்கிறாங்க. 2019 to 2021 தூத்துக்குடியில சென்ட் பேட்ரிக்ஸ் கோ கத்தீட்ரல் அங்க அசிஸ்டன்ட் ப்ரெஸ்பைட்டரா 2 இயர்ஸ் பண்ணோம். அப்பதான் அந்த கொரோனா பீரியட். அங்கேயும் எங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு இருந்த சீனியர் பாஸ்டர் அவர் ஜோ பிரதர் சிங், அவங்க ரொம்ப எங்களை எடுத்து நல்லா பயன்படுத்தினாங்க, நல்லா நிறைய சான்சஸ் கொடுத்தாங்க. அதனால அந்த திருச்சபையிலையும் நல்ல ஊழியம் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். கொரோனா டைம்ல நிறைய ஆன்லைன் வேண்டியது. அப்போ மக்கள்கிட்ட இன்னும் அதிகமா ரீச் ஆக, சர்ச்சுக்கு வராதவங்க கூட மெசேஜை கேட்கறதுக்கு, அப்போ அது ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை கொடுத்தார். அந்த கொரோனா டைம்லயும் மக்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில அவங்களுக்கு ஊழியம் பண்ணுவதற்கும் ஆண்டவர் நிறைய உதவி செய்தார். நிறைய டெத் நாங்க சர்ச்சிலேயே ஃபேஸ் பண்ண வேண்டியது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சர்வீசஸ், பரியல் சர்வீசஸ், அவங்களுக்கு எப்படி கன்சோல் பண்றது, இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் அங்கே நாங்கள் முடிச்சு பாஸ்டேட் சேர்மனா என்னைய ஆறுமுகநேரி பாஸ்டேட்டுக்கு அனுப்புனாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் சேர்மனா அங்கே நான் போறேன். அங்கே ஒரு 3 இயர்ஸ் ஊழியம். அங்கே நான் 2 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துல மடத்துவிளை ஒரு பாஸ்டேட், அதனுடைய சேர்மனாகவும் இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். 2 பாஸ்டேட்டை சேர்த்து கவனிக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். அங்க இருக்கும்போதுதான் திருமண்டலத்துக்கு துபாய் சர்ச்சுக்கு சான்ஸ் வருது. அப்ப அந்த சான்ஸை என்னுடைய திருமண்டலம் எனக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதன் மூலமா தான் நான் துபாய் திருச்சபைக்கு வர முடிஞ்சிச்சது. இங்க துபாய் திருச்சபையிலையும் மக்கள் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு எப்பவுமே உற்சாகப்படுத்தி மிகவும் அழகா இந்த ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம எப்பவுமே பேசுறோம். பரலோக ராஜ்யம் வருவதாக என்று நம்ம ஜெபமும் பண்றோம். பரலோக ராஜ்யம், ஹெவன், பாரடைஸ் அல்லது சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது எல்லா மதத்திலையுமே இருக்கு. மரணத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த ரிலீஜன்ல பிலீவ் பண்றோம். நாம கிறிஸ்தவ மதத்திலையும் வேதாகமத்துல நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. மரித்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு கூட எழும்புவார்கள். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வருவார். அப்போ நம்ம நியாய தீர்ப்புக்கு பின்பு பரலோகத்துல ஆண்டவர் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நாம் அதை விசுவாசிக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யம், மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லைன்னு நாம சொல்ல முடியாது. அது நம்முடைய பேசிக் ஃபெய்த் இல்லையா? ஆனா அங்க போறதுக்கு ஆண்டவர் சில வழிகளை என்ன செய்யறார் சொல்றார். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்னு கற்றுக் கொடுக்கறது போல பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தா நம்ம பரலோகத்துக்கு போலாம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாரு. மரணத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் தர்றதா சொல்றாரு. அப்போ அந்த விசுவாசங்கிறது ஆண்டவர் மேல நம்ம வச்சா மாத்திரம் போயிடலாமா? இல்ல, ஆண்டவர் அதுக்கு நமக்கு சில வழிமுறைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த வாழ்க்கையில் பூமியில வாழும்போதும் நாம ஒருவர் மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், அன்பா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த வழிமுறைகளை நாம பின்பற்றினாலே அந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். இங்கேயே நாம இதை செய்யலாம், அனுபவிக்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம தகுதிப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி செய்தா அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிற வழிமுறைகளை நம்ம பின்பற்றினா அந்த பரலோக ராஜ்யம் பூமியில என்ன செய்யும், வரும். அதனால மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர் அல்லது அட் ஹேண்ட் என்று நம்ம ஆங்கில வேதாகமத்துல நாம வாசிக்கிறோம். அது நமக்குள்ளதான் இருக்கு.
நமக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அதை உணரணும். அதையும் நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். மரணத்துக்கு பின்னாடி பரலோக வாழ்க்கை இருக்கு, ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தருவார், அந்த விசுவாசம் இருக்குது. ஆனா அதே நேரத்துல அதுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணும்போது அது நிச்சயமா நமக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். ஹெவன் பூமிக்கு வரணும்னு சொல்லி, அதனாலதான் நான் சொன்னேன் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறேன்னு சொல்றேன். கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட், நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லி சொல்றேன். ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே அதுதான். நீங்க மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வரும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பார். பொதுவா நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது உணவு. ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம வாழ்வதற்கு, இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு கண்டிப்பா நமக்கு உணவு மஸ்ட். உணவு வேணும். இந்த உணவு இல்லாம எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்கிறதும் நமக்கு தெரியும். உணவு இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிறதும் நமக்கு தெரியும். பேசிக்கா நம்ம இந்த பிரேயர்ல ஆண்டவர்கிட்ட கேட்கறது, அன்றைக்கு உள்ள உணவு வேணும், இன்றைக்கு உள்ள நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அந்த தேவைகளுக்கு நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கு. அந்த பிரேயர் நமக்கு சொல்லுது, இன்னைக்கு தேவைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம், ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், அப்போ அந்த தேவைகள் நமக்கு சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒருவேளை உணவு மாத்திரம் நமக்கு போதுமானா போதாது. உணவு மாத்திரம் இருந்தா நம்ம வாழ்ந்துடலாமா சமாதானமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா போதாது. பைபிள்ல பிரெட் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அல்லது உணவுன்னு சொல்லி சொல்லும் பொழுது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பைபிள் வசனம் அப்படி சொல்லுது. அப்போ வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்சோ பிரெட். ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு மன்னாதான், அப்பம்தான், நம்முடைய வாழ்வை வழி நடத்தக்கூடியது. எப்படி உணவு நம்முடைய சரீரத்துக்கு வேண்டுமோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை வேணும். அப்போ மன்னா என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, அல்லது பிரெட்ன்னு சொல்லி, அல்ல அப்பம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, எப்படி சரீர வாழ்க்கைக்கு நமக்கு உணவு அவசியமோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவசியம். இந்த ரெண்டும் இருந்தாதான் நம்ம வாழ முடியும் என்பதை அந்த பிரேயர் நமக்கு கற்றுக் கொடுக்கும். மன்னிப்பு என்பது ஒரு கிறிஸ்தவத்தினுடைய மகத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பேசிக்கா நமக்கு அந்த மன்னிப்பு நாம ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்கும், நாம மற்றவர்களை நேசிப்பதற்கும் அந்த மன்னிப்பு அவசியமா என்ன செய்திருக்கு. மன்னிப்புன்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஒண்ணு நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். தவறு செய்யறோம், இது தப்புன்னு சொல்லி நம்ம உணர்ந்தாதான் நம்ம மன்னிப்பு கேட்போம் இல்லையா. ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம், இது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அதே போல யாருக்கு விரோதமா நம்ம தீமை செஞ்சிருந்தாலும், தவறு செஞ்சிருந்தாலும், அவங்ககிட்டயும் நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா. அதே போல மற்றவங்க நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார், எந்த நிபந்தனையும் இல்லாம ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார். அப்போ நாமும் மற்றவங்களுக்கும் மன்னிக்கணும். அதே போல நீங்க கேட்டீங்க, மன்னிப்பு கேட்டாதான் மன்னிக்கணுமா, இல்ல மன்னிப்பு கேட்காதவங்களையும் மன்னிக்கணுமான்னு சொல்லி கேட்டீங்க. அப்போ அதுல நமக்கு ரோல் மாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு, வலியும் வேதனையும் எவ்வளவு இருந்திருக்கும். சிலுவையில அரைஞ்சவங்களே மன்னிக்கிறாரு. பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவங்க யாரும் மன்னிப்பு கேட்கலையே. சிலுவையில அரைஞ்சவங்களோ, இல்ல நாங்க உங்களை தெரியாம சிலுவையில அரைஞ்சிட்டோம் ஏசப்பா, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி யாரும். அப்போ மன்னிப்பு கேட்காதவங்களே ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதுதான் மன்னிப்புல ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக் கொடுக்குது. அதே போல பேதுரு ஒரு முறை கேட்கும் பொழுது, நாங்க சகோதரருக்கு எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொல்லும் பொழுது 7-70 முறைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்ப 7-70 முறைன்னா 70 முறை 7 அல்லது 7 முறை 70 சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. அது அன்லிமிட். மன்னிப்புக்கு எல்கை கிடையாது. எத்தனை முறை தவறு செஞ்சாலும் மன்னிப்பதற்கு நம்ம ரெடியா இருக்கிறது தான் சொல்லுது. ஆனா பிராக்டிக்கலி ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் ஜெயித்து காமிச்சிருக்கிறாரு. நம்மளும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. நம்ம பரலோகராஜ்யம் வரணும்னு சொல்றோம், ஆனா மன்னிக்காம பரலோகராஜ்யம் நமக்குள்ள என்ன செய்யாது, வராது. நாம மன்னிக்காம பரலோகராஜ்யத்துக்கு போயிட முடியாது. மன்னிப்பு தான் கிறிஸ்டியானிட்டியோட பேசிக். அதே இல்லைன்னா அப்புறம் நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்ம பிப்ளிக்கலி நம்ம பேசும்போது அவர் பாவத்தை முதுகு பின்னாடி எரிஞ்சு போடுறாரு அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்லப்பட்டு.
திரும்பி அதை பார்க்கறது இல்லை. நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாடி எரிந்து கொள்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விளக்கினார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம்னு சொன்னா நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர் அந்த அளவிற்கு அதை மறந்துடுறார். நம்முடைய குற்றத்தை மறந்து நம்மளை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். நிறைய விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையில பைபிள நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய தவற மன்னிச்சு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு திரும்பவும் அந்த பழைய ரிலேஷன்ஷிப்ல தொடருகிற மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு முன் உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது தவறு செய்கிறார், மன்னிப்பு கேட்கிறார், ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவரை என்ன செய்கிறார்? திரும்பவும் ஒரு ராஜாவாகவே என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அந்த உறவு அப்படியே இருக்கு. அப்ப நம்ம மன்னிக்கிறோம்னு சொல்லும்போது அந்த பழைய உறவுகளை இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதுதான் மன்னிப்பு இல்லையா? ஓகே, தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிச்சிட்டோம், அப்புறம் நம்ம பிரிஞ்சிருக்கிறோம் அல்லது நமக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் கீப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது முழுதுமா நம்ம மன்னிச்சிருக்கிறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை கஷ்டமா இருந்தாலும் ஆனா அந்த மன்னிச்சு மறந்து வாழ்றதுல, அன்பை அவங்களை ஏற்றுக்கொண்டு திரும்பவும் நம்ம சமாதானமா வாழ்றதுல நம்முடைய மனதுல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். நம்ம கடவுளுக்கு பிரியமா நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ள இருக்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஓகே நான் அதை ஃபாலோ பண்றேன், அவங்கள நான் திரும்ப ஹேட் பண்றது இல்லை, திரும்ப நான் அந்த பழைய தவறை சுட்டி காட்டி நான் அதை ஏதாவது திரும்ப பழி வாங்குறது இல்லை அப்படிங்கும் போது அந்த இருதயத்துல நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை செய்கிறார், கொடுக்கிறார். அது நம்ம இன்னும் ஃபர்தரா ஆண்டவருக்குள்ளேயும் நம்ம பர்சனலா மற்றவங்க கூட ரிலேஷன்ஷிப்லயும் வளருவதற்கு அது நமக்கு உதவி செய்யுது. அதுக்கு பேசிக் மன்னிப்பு தான். கண்டிப்பா முழுசுமா மன்னிக்கணும். நாம கேஷுவலா நம்ம எப்பவும் போல இருந்துட்டு போயிடலாம். அடுத்து நம்ம திரும்ப உயர்வதோ நம்ம தாழ்வதோ நம்முடைய ஆண்டவருக்கு தான் இருக்கு. நம்ம கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லுது. நம்ம தாழ்மையாவும் எளிமையாவும் அன்பாவும் இருந்தா நிச்சயமா நமக்கு சந்தோஷமாவும் சமாதானமாகவும் இருப்போம். அதாவது பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எது அப்படின்னு சொல்லணும்னா, மத்தேயு 17வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மறுரூபமாதல் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கு. 17ல பேதுரு, யோவான், யாக்கோபுன்னு 3 சீசர்களை அழைச்சிட்டு ஆண்டவர் ஒரு மலைக்கு போறாரு. அங்க மோசேயும் எலியாவும் ஆண்டவர் கூட நின்று பேசுகிற மாதிரி ஒரு தரிசனத்தை என்ன செய்றாங்க பாக்குறாங்க. மோசேயும் எலியாவும் ஆண்டவருமா அந்த 3 பேரும் இருக்கிற அந்த தரிசனத்தை பார்த்த உடனே இங்கேயே ஒரு கூடாரம் அமைச்சு இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லி இதை நம்ம கிறிஸ்து மறுரூபமாதல் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவருடைய சரீரம் மாறுது, வெண்மையா மாறிச்சு சொல்றோம். அப்போ பரலோகத்தின் காட்சியை சீசர்களுக்கு அந்த இடத்துல அவங்க ரியலைஸ் பண்றாங்க, இங்கே இருந்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. இது லிட்டரலா பரலோகத்தின் காட்சியை சீசர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு தரிசனம், சரிங்களா? ஆனா உண்மையிலே எது பரலோகத்தின் வாழ்க்கைய பூமி கொண்டு வருது? ஆண்டவர் சிலுவையில மன்னிச்சார், மன்னிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அந்த மன்னிப்பின் அனுபவத்தை சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது அந்த வேதனைக்கு மத்தியிலையும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்து இப்படிதான் மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னோட பார்வையில அந்த மன்னிக்கின்ற அந்த அனுபவம் தான் பரலோகத்தையே பூமிக்கு கொண்டு வர்ற அனுபவமா என்ன செய்யுது. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ள, மன போராட்டங்கள், பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள, உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது எது நம்ம அன்பு செலுத்துவதற்கு தடுக்கிறதுனா அதை மன்னிக்க முடியாம இருக்கக்கூடிய நம்முடைய தன்மை தான். ஆமா, அப்ப நம்ம மன்னிக்கும் போது மாத்திரம்தான் அந்த உறவுகள் சீர்படுது, திரும்ப உறவு கட்ட முடியுது. நம்ம கொஞ்சம் தாழ்மையா இறங்கி போய் அவங்ககிட்ட பேசுறதுனால, அவங்கள மன்னிக்கிறதுனாலதான் அந்த அன்பை நம்ம என்ன செய்ய முடியுது, செலுத்த முடியும். அப்போ மன்னிப்பு நமக்குள்ள வந்துச்சுன்னா, அன்பு நமக்குள்ள வருது. நமக்கு பரலோகத்துக்கு உகந்தவர்கள் அந்த பூமியில வாழ்வதற்கு அது ஒரு காரணமா என்ன செய்யும். அதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தது. அந்த நிகழ்வை மன்னிக்கிறதான் பரலோகத்துக்கு, பூமிக்கு பரலோகத்தை கொண்டு வந்த நிகழ்வா நான் சொல்லலாம். பொதுவா நான் இது பிரசங்கத்துல கூட சொல்லியிருக்கிறேன். அதாவது நாம ஜெபிக்கிற எந்த ஜெபத்திற்கும் பதில் இல்லாம போவதில்லை, சரிங்களா? ஆண்டவர் கொடுக்குற பதிலை நாம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு 3 விதமான பதில் கொடுக்குறாரு. ஒன்னு எஸ், இன்னொன்னு வெயிட், இன்னொன்னு நோ, சரிங்களா? 3மே ஆண்டவருடைய பதில் தான். எஸ்ன்னு கொடுத்தாலும்
வெயிட்னு சொன்னாலும் அல்லது நோன்னு சொன்னாலும் அது ஆண்டவருடைய பதில் தான். நம்ம ப்ரேயருக்கு ஆண்டவருடைய பதில்ங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஏன்னா வேதாகமத்துல கூட நம்ம பார்க்கும்போது சாலமோன் ஜெபம் பண்றாரு, அவருக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, உடனே கிடைக்குது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். கேட்ட உடனே ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள். அது எஸ். அதே போல ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்றாரு, அவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. ஆனா அவர் ஒரு 20 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறார். அப்போ வெயிட் என்று சொல்வதும் ஆண்டவருடைய ஒரு பதில். ஏன்னா சில காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், உடனே கிடைக்காது. ஆனா தாமதமா என்ன செய்யும், கிடைக்கும். அது வரைக்கும் காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற பீரியடு நிச்சயமா நமக்கு ஒரு கஷ்டமா இருந்தாலும் அது கிடைக்கும் போது நமக்கு நிச்சயம் நன்மையாகவே என்ன செய்யும், கண்டிப்பா அது கிடைக்கும் போது நமக்கு சந்தோஷமாயிருது. ஆனா சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல, பதில் கிடைக்காத ஜெபங்களும் உண்டு. அப்போ அது ஆண்டவருடைய பதில் நோ, புரிந்து கொள்ளணும். பைபிள்ல சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலர் அவர் என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது வேண்டும்படி நான் 3 தடவை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆனா ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனோ பரிபூரணமாய் விளங்குன்னு சொல்லி ஆண்டவர் பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. அந்த பலவீனம் என்னிட்ட இருந்து போகல, ஆனா ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவருடைய பதில் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலனாலும் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்தது, போதுமானது. அதாவது சில நேரங்களில் நாம ஜெபிக்கும் பொழுது நாம கேட்பது நமக்கு கிடைக்காது, ஆனா ஆண்டவர் கொடுப்பது நல்லதாகவே என்ன செய்வார், தருவார். கண்டிப்பா நம்ம நோன்னு சொல்லி எடுக்கவா அல்லது காத்திரின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரா அப்படின்னு சொல்லி நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா ஜெபம் என்பது எப்பவுமே நாம நம்முடைய தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கருவியா தான் நாம என்ன செய்யறோம், பாக்குறோம். ஆனா ஆண்டவருடைய பதில நாம பெற்றுக்கொண்டு நம்மை அதற்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கு ஜெபம் உதவி செய்யுது. அதாவது ஒண்ணு நம்ம ஜெபம் மூலமா ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுறோம், நம்ம தேவையை சொல்றோம். அந்த தேவையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம பிரேயர் என்ன செய்யறோம் நினைக்கிறோம். ஆனா பிரேயர் அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய பதில நாம ஏற்றுக்கொண்டு நம்மை பக்குவப்படுத்துவதற்கும் பிரேயர் என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். நம்ம இன்னும் காத்திருக்க வேண்டி இருக்கு, இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் பொறுமையா இருக்கணும்ங்கிறதையும் ஜெபத்தின் மூலமாக நாம கற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒரு சமயத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது இன்னும் நாம என்ன செய்யணும், ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவருடைய பதிலையும் உணர்ந்து கொள்வதற்கு என்னை நான் தகுதிப்படுத்திக்கணும், இன்னும் பலப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த விசுவாசமும் நமக்குள்ள வளரணும். அந்த பிரேயர் மூலமா அதையும் நம்ம பலப்படுத்திக்கிறோம்னா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம் இல்லையா, நம்ம சோர்ந்து போகாம இருக்கிறது. அந்த பதிலையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது நம்முடைய விருப்பத்துக்கும் ஆண்டவருடைய விருப்பத்துக்கும், அதாவது ஆண்டவருடைய சித்தத்துக்கும் உள்ள இடைவெளி தான் நம்ம சொல்ற அந்த இடைவெளி. நாம விரும்புறோம், ஆனா அதுல ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான். இப்ப எனக்கு எங்க அப்பா மேல நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பா எனக்கு எப்பவுமே நன்மை தான் செய்வாங்க. ஆண்டவர் எனக்கு எப்பவுமே நன்மை தான் செய்வார். தந்தாலும் நான் விசுவாசிப்பேன், தரலனாலும் நான் விசுவாசிப்பேன். ஏன்னா எனக்கு பெஸ்ட்னா ஆண்டவர் நிச்சயமா தருவார், தேவைன்னா ஆண்டவர் நிச்சயமா தருவார். எனக்கு அது தரலையா, அது எனக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் டிசைட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நான் ஏத்துக்குவேன். இப்போ அது எனக்கு கஷ்டமா இருக்காது. ஓகே, இது எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக நான் விசுவாசத்துல இருந்து விலகி போறதோ நான் சோர்ந்து போறதோ இல்லை. ஓகே, தந்தா ஆண்டவருக்கு விருப்பம், எனக்கு தந்திருக்கிறாரு, நான் அதுல சந்தோஷம். தரலைனாலும் சந்தோஷம், ஏன்னா அது தந்தா எனக்கு சிரமம் இருக்கும்னு ஆண்டவர் எனக்கு தரல, இதான் நான் அதை எடுத்துக்கிறது. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம விசுவாச வாழ்க்கை எப்பவுமே ஒரு சீரா இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு விசுவாசத்தை தொடர்வதற்கு உதவியா இருக்கும்னு சொல்லி என்னுடைய